நித்யானந்தம். என்னோட பேர் ஜோதி. எங்கள் வீட்டுக்காரரு பேர் சந்திரசேகர். நாங்கள் வந்துட்டு ஆந்திராவில் சூலூர்பேட்டை ஊரில் இருந்து வரோம். நாங்கள் வந்துட்டு 15 வருஷமாக வந்துட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நிறைய கோயிலுக்கு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அதெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 100% நீங்கள் நார்மலாக பிறக்காத குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் அக்கா மூலயமா வந்துட்டு நாங்கள் சாமியை தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் அக்கா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. டாக்டர் சொல்கிறதெல்லாம் சும்மா, நீ சாமி கிட்ட கண்டிப்பாக சாமி வந்துட்டு கொடுப்பாரு, ஆசீர்வாதம் பண்ணாருன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, திருவண்ணாமலைக்கு போனோம். 9 முறை போனோம் சாமிக்கிட்ட. நாங்கள் பெங்களூர் போவோம், திருவண்ணாமலைக்கு போவோம். அது மாதிரி 9 டைம்ஸ் நாங்கள் போயிட்டு சாமிக்கிட்ட போயிட்டு பிளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அவங்க வந்துட்டு சன்னியாசி அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தத்து எடுக்கிறதுக்கு கூட நாங்கள் ட்ரை பண்ணோம். அவங்க வந்துட்டு தத்துலாம் எடுக்க வேண்டாமா, சாமி வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லிட்டாரு அமையும் அப்படின்ட்டாருன்னா கண்டிப்பாக அது அமைஞ்சே தீரும், அதில் டவுட்டே கிடையாது, உங்களுக்கு எப்படினாலும் இந்த ஜென்மத்தில் குழந்தை வந்துட்டு பிறந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்பிக்கையாக நாங்கள் வந்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே பார்வதி அம்மா வந்துட்டு தொண்டையார்பேட்டை பார்வதி அம்மா வந்துட்டு சொன்னாங்க, திருசூலத்தில் இருந்து சாமிங்களை கூட்டிகிட்டு வர பாத யாத்திரை மாதிரி பண்ணுறோம், ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருசூலத்துலேருந்து 2 days தொண்டையார்பேட்டைக்கு சாமி கூப்பிட்டு சாமி கூடயே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த அனுபவம். அதுக்கப்புறமா வந்துட்டு திருவண்ணாமலைக்கும் போனோம். அதுக்கப்புறமா தான் ப்ரெக்னென்சி வந்தது. ரொம்ப ஆச்சரியம். ஆன்லைன்லேயே வந்துட்டு நிறைய சாமியோட அந்த பிளெஸிங்ஸ்லாம் பார்ப்போம். எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சாமி வந்துட்டு ஒரு இதில் சொன்னார். அவர் வந்துட்டு இந்த ஜூமில் யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் பிறக்கும், குழந்தை பாக்கியம் அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. இது என்ன நமக்காக சொல்கிறாரா என்ன அப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாரா? எனக்கு அவர் வந்துட்டு என்னை பார்த்து சொல்கிற மாதிரியே இருந்தது அப்போ அந்த உணர்வு. அது ஜூமில் வந்தார், அவர் எங்கேயும் பார்த்தார், ஜூமில் எங்கேயும் பார்த்தார், அவங்களையும் நாங்கள் 2 வேலை பண்ணோம். ஸோ ரொம்ப இதாக இருந்தது. எனக்கே சொன்ன மாதிரி தான் இந்த உணர்வு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மந்த்தே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு. ஸோ அதிலேருந்து வந்துட்டு நம்ம பயங்கர நம்பிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு சாமியோட சத்சங்கம் கேட்டுகிட்டே இருக்கிறது. பார்வதி அம்மா அப்பா சொல்லுவாங்க, நிறைய பேர் சன்னியாசம்லாம் சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பாப்பா பிறந்ததுலேருந்து வருஷம் இங்கேயே தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் ப்ரெக்னென்சி உடனே வந்துடுச்சு. ஸோ அது பையன். ஸோ ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறோம். அது வந்து அதனால் பர்த்டேன்றது வந்துட்டு எல்லாரும் மாதிரியும் வெளியெலாம் செலிப்ரேட் பண்ணாமல் சாமி என்ன சொல்லியிருக்காரோ நட்சத்திர பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவரோட வாக்குக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்த குழந்தைங்கன்றதுனால ஸோ சாமியோட பாதத்தில் ஸோ அவரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸோட நட்சத்திர பர்த்டே எப்போ வருதோ பார்த்துன்னு அப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு இவங்க 3rd பர்த்டே இன்னைக்கு வந்திருக்கோம். சாத்விக் ஒரு பேர். இவங்களுக்கு வந்துட்டு 5 years ஆயிடுச்சு. இந்த அம்மாவோட பர்த்டேவை இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவோம் எப்போவுமே. சௌக்கியா அவங்க பேர். சாமி இதை பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணணும், எங்களை எங்கள் கூடவே இருக்கணும்.